வணக்கம். செந்தில் பாலாஜி தலைமறைவு 5 நாட்களாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் தேடுதல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். பிடிவாரண்டை சமர்ப்பிக்கும் நீதிமன்றம். முதல்வர் விஜய் அவர்கள் போட்ட கையெழுத்தால் பரபரப்பு. நண்பர்களே, இந்த வீடியோவிற்கு ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. திமுகவின் ஆட்சியில் சுமார் 2000 கோடி டெண்டர் ஊழல் முறைகேடு செந்தில் பாலாஜி அவர்களது 2 இலாக்காக்களில் நடைபெற்றிருப்பதாக புகார்கள் எழுந்துள்ள நிலையில் சட்டமன்ற கூட்டத்தொடர் 2 நாளிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை. அவரது வீட்டில் நடைபெற்ற அமலாக்கத்துறை அதிகாரிகளது சோதனைகள் விசாரணையின் பொழுதிலும் செந்தில் பாலாஜி எங்கே இருக்கிறார் என்பதும் தெரியவில்லை. ஏற்கனவே 15 மாதங்கள் புழல் சிறையில் அடைக்கப்பட்டு பல்வேறு நிபந்தனைகளில் ஜாமீனில் வெளிவந்த செந்தில் பாலாஜி அவர்கள் வாரம் 2 முறை அமலாக்கத்துறை தலைமை அலுவலகம் சென்னையில் கையெழுத்திட வேண்டும் வியாழக்கிழமை அன்று. ஆனால் கடந்த 3 நாட்களாக அவர் எங்கு இருக்கிறார் என்பதும் தெரியவில்லை. கையெழுத்தும் இடாத காரணத்தினால் நீதிமன்றத்தில் பிடிவாரண்ட் சமர்ப்பிப்பதற்கு அமலாக்கத்துறை அதிகாரிகள் முதல்வர் விஜய் அவர்களிடம் அனுமதியை பெற்றுள்ளனர். தாராளமாக நீங்கள் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்திடம் முறையிடலாம் என்று முதல்வர் விஜய் அவர்களும் தெரிவித்துள்ளார். தற்பொழுது பிடிவாரண்ட் சமர்ப்பிக்கப்பட்டால் என்ன நடக்கும்? செந்தில் பாலாஜி எங்கே இருந்தாலும் அவரை கைது செய்யலாம். ஜாமீனில் கிடைப்பதற்கு கடினம். ஏற்கனவே ஜாமீனில் இருக்கக்கூடிய நபர் அதை ஒழுங்காக பின்பற்றாத காரணத்தினால் அதற்காக அவர் மீண்டும் ஜாமீன் அப்பீல் பண்ணாலும் அது கிடைப்பதற்கு கடினம். செந்தில் பாலாஜி அவர்களை விசாரணைக்காகத்தான் தேடுதல் பணியில் ஈடுபட்டனர். ஆனால் செந்தில் பாலாஜி அவர்கள் ஏன் தலைமறைவாக இருக்கிறார்? செந்தில் பாலாஜியின் 2 இலாக்காக்களில் அப்படி என்ன முறைகேடு நடைபெற்றது? கிட்டத்தட்ட வெள்ளரிக்கை வெளியிட்டது வெற்றறிக்கை என்று நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு முன்னாள் நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் கூறியுள்ளார். ஆனால் அதில் மிக முக்கியமான ஆவணங்களும் அதில் பதிவு செய்யப்பட்டுள்ளது. சுமார் 21 பக்கங்கள் கொண்ட வெள்ளை சட்டப்பேரவையிலேயே பொய்யான தகவல்களை நிதியமைச்சர் கடந்த ஆட்சியில் பேசியுள்ளார். டெண்டர்கள் முறைகேடு மறைக்கப்பட்டுள்ளது. மத்திய அரசு கொண்டு வந்த திட்டங்களை மறைக்கித்து தமிழக அரசின் திட்டமாக வெளிக்கொண்டுள்ளது. திமுக மாநில அரசிற்கு வழங்கக்கூடிய அந்த நிதி, அதாவது கடன் கிடையாது, சலுகைகள் என்று கூறுவார்கள், அந்த நிதியிலும் முறைகேடு செய்யப்பட்டுள்ளது. மாநில அரசு கிட்டத்தட்ட 2 முக்கியமான இலாக்காவாக இருக்கக்கூடிய மின்சாரம் மற்றும் மதுவிலக்கு ஆயத்திரு துறைகளில் முறைகேடு நடந்திருக்கிறது. மின்சாரத்துறையில் நிலக்கரி கொள்முதல் டெண்டர்களில் சுமார் 2000 கோடி டெண்டர் ஊழல் முறைகேடு நடைபெற்றுள்ளது. மேலும் டிரான்ஸ்ஃபார்ம் கொள்முதல்களில் 394 கோடி முறைகேடு நடைபெற்றிருக்கிறது என்று புதிதாக நியமிக்கப்பட்ட மின்சாரத்துறை அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் அவர்கள் ஆதாரத்துடன் தற்பொழுது சமூக வலைதளங்களில் முன்வைத்துள்ளார். இதற்கு நிச்சயமாக கடந்த ஆட்சிதான் பதில் கூற வேண்டும். மக்களின் வரிப்பணம் எங்கு சென்றது, யாரது சட்டைப்பையில் சென்றது என்பதையெல்லாம் விசாரணை செய்ய அமலாக்கத்துறை அதிகாரிகள், சிபிஐ துறை அதிகாரிகள் முன்வர வேண்டும். அவர்கள் மீதும் நாங்கள் நிச்சயமாக ஆதாரத்துடன் ஆவணங்களை சமர்ப்பிப்போம். அவர்கள் எடுக்கக்கூடிய முடிவும் நீதிமன்றத்திடம் கொடுக்கக்கூடிய ஆவணங்களின் அடிப்படையில் வைக்கக்கூடிய அந்த முடிவும் நிச்சயம் இவர்களுக்கான தண்டனையை உறுதி செய்யும் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் ஸ்டாலின் குடும்பம் காப்பாற்றும் என்ற நம்பிக்கையில் இருந்தார். ஆனால் ஸ்டாலின் அவர்களுக்கே தற்பொழுது கொளத்தூர் தொகுதியில் டெபாசிட்டை இழக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டதால் தற்பொழுது காங்கிரசும் கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது. தேசிய கட்சியின் ஆதரவு இல்லாமல் அமலாக்கத்துறை அதிகாரிகளை சமாளிக்க முடியாது. இதனால் தற்பொழுது திமுகவில் இருந்து விலகி அதிமுகவில் இணையலாமா? பாஜகவிற்கும் அதிமுகவிற்கும் இன்னமும் கூட்டணி இருக்கிறது. இதை வைத்து நமது வழக்கை தப்பித்து விடலாம் அல்லது திமுகவை சுற்றி வளைத்து அவர்கள் பக்கம் திருப்பி விடலாம் என்ற எண்ணத்தில் செந்தில் பாலாஜி இருப்பதாகவும், ஏற்கனவே மாஜி அதிமுகவின் சில எம்எல்ஏக்களிடம் செந்தில் பாலாஜி பேசியிருப்பதாகவும் தகவல்கள் நம்மால் பார்க்க முடிகிறது. கிட்டத்தட்ட நல்லவர் என்றால் எதற்காக தலைமறைவாக இருக்க வேண்டும்? சட்டசபைக்கு 2 முறை ஏன் கலந்து கொள்ளவில்லை? திங்கட்கிழமை நடைபெறக்கூடிய சட்டசபையிலும் அவர் கலந்து கொள்ளவில்லை என்றால் அவர் எதற்காக தேர்தலில் போட்டியிட வேண்டும்? தேர்தலில் ஓட்டுக்களை கூட கரூரிற்கு சென்று அவரது சொந்த தொகுதியில் அவரது வாக்கு
ஒட்டுமொத்தமான ஜனநாயக கடமையை நிறைவேற்றாமல் முழுக்க கோவையிலேயே முகாமிட்டு அவரது தொகுதியிலேயே இருந்தார் என்றால் அவர் வெற்றியடைய வேண்டும் என்பது மட்டும்தானே அவருக்கு எண்ணமே தவிர அவர் மக்களுக்கு நலன் செய்ய வேண்டும் என்ற எந்த ஒரு ஆசையும் கிடையாது. ஏனென்றால் பதவி இருந்தால் மட்டும்தான் பாதுகாத்து கொள்ள முடியும் என்ற ஒரே நம்பிக்கை செந்தில் பாலாஜிக்கு இருக்கிறது. இதனால்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் 2 முறை அமலாக்கத்துறை அதிகாரிகளது விசாரணையில் இருந்தும் தப்பித்துள்ளார். அமலாக்கத்துறை ஒன்றும் கைது செய்வதற்காக வரவில்லை. இது பற்றியான தகவல்களை கேட்பதற்கும் சில ஆவணங்களை பற்றி விசாரிப்பதற்கும் வந்துள்ளார்கள். இவர் மீது தவறு இல்லை என்றால் நிச்சயமாக அதை பற்றி பேசியிருக்கலாம். கரூரில் கூட்ட நெரிசலில் சம்பவத்தில் சிபிஐ துறை அதிகாரிகள் விஜய் அவர்கள்தான் அனைத்திற்கும் காரணம் என்று திமுக பரப்பியது. ஆனால் சிபிஐ வழக்கில் இருந்து முதல்வர் விஜய் அவர்கள் விடுவித்து விட்டார்கள் தேர்தலுக்கு முன்பாகவே. ஆனால் யார் நிரபராதி என்று திமுக கூறியதோ அவர் மீது தற்பொழுது வரை சிபிஐ துறை வழக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது. இதிலிருந்து என்ன தெரிகிறது? இவர்களே அனைத்தையும் செயல்படுத்தி விஜய் அவர்களை வில்லனாக காட்ட வேண்டும், அப்பொழுதுதான் திமுக வெற்றியடையும் என்ற ஒரு பிம்பத்தை உருவாக்கி மக்களை எந்த ஒரு அளவிற்கு மோசமான நிலைமைக்கு சென்றாலும் தாங்கள் நல்லவர்கள் என்பதை காட்டுவதற்கு மிகவும் மோசமான அரசியலை கையில் எடுத்த திமுக அதற்கான தண்டனையாகத்தான் தற்பொழுது திமுக தோல்வியே தழுவியுள்ளது. சுமார் 15ற்கு மேற்பட்ட மாஜி அமைச்சர்கள் தோல்வியே தழுவி சட்டமன்ற உறுப்பினராகவும் வர முடியாமல் மாறிவிட்டது. மேலும் திமுக இனி ஒருபோதும் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவது கடினம். அது மட்டுமல்ல, செந்தில் பாலாஜி அவர்கள் நிச்சயம் அமலாக்கத்துறை அதிகாரிகளால் பிடிவாரண்டை நீதிமன்றம் அனுமதித்து விட்டால் நிச்சயம் அதை வைத்து செந்தில் பாலாஜி அவர்கள் எங்கே இருந்தாலும் அவரிடம் விசாரணை நடத்தி கைது நடவடிக்கை மேற்கொண்டு டெல்லிக்கு அழைத்து செல்வார்கள் என்ற தகவலும் தற்பொழுது கிடைக்கப்பெற்றுள்ளது. செந்தில் பாலாஜி அவர்கள் நினைத்து கொண்டிருக்கின்றார் நாம் தப்பித்து விடுவோம் என்று. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்ற பழமொழிக்கேற்ப செந்தில் பாலாஜி அவர்கள் நிச்சயமாக கூண்டோடு சிறையில் அடைக்கக்கூடிய நேரம் வந்துவிட்டது. செந்தில் பாலாஜி அவர்களை தற்பொழுது திமுக ஒதுக்கி வைத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. ஏனென்றால் செந்தில் பாலாஜியை காப்பாற்றும் அளவிற்கு திமுகவிற்கு தற்பொழுது மாநிலத்திலும் மத்தியிலும் அதிகாரம் இல்லை. இதனால் செந்தில் பாலாஜி அவர்கள் கொடுக்கின்ற வாக்குமூலம் இன்னும் பல திடுக்கிடும் தகவலும் வெளியாகும். நிலக்கரி கொள்முதல் மற்றும் டிரான்ஸ்ஃபார்ம் கொள்முதல்களில் பல முறைகேடு, சுமார் 2000 கோடி வரை முறைகேடு நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை கூறுவது உண்மை என்றால் இவர்களுக்கெல்லாம் என்ன தண்டனை கொடுக்கலாம் என்பதை மட்டும் மறக்காமல் உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இது போன்ற அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள ஒரே ஒரு லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.